Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிச்சிருந்தாங்க மார்க்கெட்டை. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 172 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 732 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 307 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் லாஸ்ட் மார்க்கெட்லேயும் அடிச்சிருந்தாங்க, முந்தின நாளும் அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 294 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 259 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா. ஸோ இப்படி குறிப்பிட்ட முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ எஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கு ரீசன் எஃப்ஐஎஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் ஒரு 2 நாள் ஒரு சின்ன பை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கண்டினியூஸாக ஒரு 8 days விற்றுருந்தாங்க. ஸோ இப்போவும் மறுபடியும் 2 நாள் கண்டினியூஸ் செல்லிங் தான். 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து 964 கோடி விற்றுருந்தாங்க. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் இதில் 2391 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்றதும் மார்க்கெட் கீழே உள்ளது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎஸ் பார்த்தீங்கன்னா 690 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஎஸ் வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. பார்த்தீங்கன்னா டைட்டன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 786 கோடி பண்ணியிருக்காங்க, 7% growth ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 734 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 10,047 கோடி பண்ணியிருக்காங்க, 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 8,553 கோடி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட எபிட்டா அது பார்த்தீங்கன்னா 1,109 கோடியாட்டு இருக்குது, 6.2% வந்து growth காமிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 90 basis point டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9.9% ஆட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா முந்தின இதில் வந்து 9.9% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 11 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாச்சு. பட் இந்த டிவிடன் வந்து கேன்சல் ஆகும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட 4th annual ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் வந்து இந்த அப்ரூவல் கிடைக்கணும், கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கிடைக்கணும். ஸோ அது இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி பேபிள் ஆகலாம் அல்லது டிஸ்பேச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பேபிளாக தான் ஆகும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்பெனி எடுக்கிற முடிவுக்கு வந்து ஆதரவாக தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டாடா கம்பெனி. நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ் நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜுவல்லரி செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 8,898 கோடி ரீச் பண்ணியிருக்காங்க இது டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் அவங்களோட இந்தியன் பிஸ்னஸ் இந்த செக்மெண்ட்ஸில் 20% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜுவல்லரி செக்மெண்ட்டில் ஒரு என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்கம் 20% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 38,353 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தனிஷ்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷாப்பு குறிப்பாட்டு அவங்களோட பிஸ்னஸை குளோபல் லெவலில் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு துபாய், சிகாகோ, யூஎஸ்ஏ அங்கெல்லாம் நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டைட்டன் ஜுவல்லரியோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ஸ்டோர்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தனிஷ்க் வந்து 11 நியூ ஸ்டோர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மியா வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்டோர் வந்து புதுசாட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் அண்ட் வியரபிள் செக்மெண்ட்ஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்கம் 940 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது டொமஸ்டிக் க்ரோத் லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவிஷன்லேருந்து இந்த வருஷம் ஃபுல்லாட்டு அவங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் 18% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3,904 கோடி இந்த டிவிஷனில் பண்ணியிருக்காங்க வாட்ச் அண்ட் வியரபிள் செக்மெண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு அனலாக் வாட்சஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் இது growth காமிச்சிருக்கு. 787 கோடி பண்ணியிருக்காங்க இந்த டிவிஷனில். இந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டபுள் growth காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது குறிப்பாட்டு டைட்டன், ஹீலியோஸ், இன்டர்நேஷனல் பிராண்ட் அனலாக் சேல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 22% இயர் ஓவர் இயரில் வந்து காமிச்சிருக்கு growth. இதில் மட்டும் அதாவது வால்யூமில் பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைட்டன் பார்த்தீங்கன்னா நியூ அனலாக் கலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செராமிக் ஃபியூஷன் ஆட்டோமேட்டிக்ஸ், கிளாசிக் ஸ்லிம் மல்டி ஃபங்க்ஷன் இதெல்லாமே இந்த குவார்ட்டரில் நியூ ஆர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராகாஸ் நியூ கலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டைலிஷ் கிளஸ்டரில் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஆர்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பிராண்டில் எல்லாமே கஸ்டமர்ஸ்ட்டு நல்லாவே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 10 நியூ ஸ்டோர் குறிப்பாட்டு அவங்க எக்ஸ்பான்ஷனில் இந்த டைட்டன் வேர்ல்டில் 10 புதிய ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு இதில் ஹீலியோஸ் பார்த்தீங்கன்னா 14ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக்ல 20 புது ஸ்டோர் இந்த குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐகார் செக்மெண்ட் வந்து இந்த Q4ல் 1,166 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இன்கம் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாட்டு டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஐகார் டிவிஷன்லேருந்து 5% growth காமிச்சிருக்கு. 1,724 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த
எமர்ஜிங் பிஸ்னஸ் இருக்கிறது இந்த தனேரா, ஃப்ராக்ரன்ஸு, ஃபேஷன் அக்சசரிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் 197 கோடி காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில் 26% க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 crores வந்து லாஸ் காமிச்சிருந்து இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 22 crores வந்து இந்த குவார்ட்டரில் ஒரு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் இயர் ஃபுல்லாக 28% க்ரோத் ஆயிருக்கு இந்த டிவிஷனில் 378 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ தனேரா பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் சேல்ஸுங்கிறாங்க. ஆக்சுவலாக 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். குறிப்பாட்டு தனேரா சாரீ பிராண்டு, அதாவது இந்த தனேரா சாரீ பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4200 சாரீ வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாட்டு அவங்க 8 வியரபிள்ஸ், அதாவது 8 வீவர் ஷால்ஸ் அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தனேரா பிராண்டில் 8 வீவர் ஷால்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு நேஷன் வைடு வந்து 18 நேஷன் வைடு அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாட்டு. ஸோ வீவிங் கிராஃப்ட்டு, வீவர்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 11 நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டலாக இப்போ 73 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க இந்த பிராண்டில். கிட்டத்தட்ட 37 சிட்டிஸில் இந்த ஸ்டோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஷன் அண்ட் அக்சசரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 13% க்ரோத் ஆயிருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் க்ரோத் வந்து 9%. உமன் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இந்த சப் செக்மெண்ட்ஸில் கீயாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரட்லைன் பிஸ்னஸ்ஸு 1748 கோடி வந்திருக்கு, 29% க்ரோத் ஆயிருக்கு. த்ரூ அவுட் த ஃபிசிக்கல் இயர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் 34% க்ரோத்து 2930 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேலண்டைன் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கார்டு, குறிப்பாட்டு கேரட்லைன் பிராண்டில் இந்த போஸ்ட் கார்டு அதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு 10 நியூ ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட்லைன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து 272 இருக்குது. அது கிட்டத்தட்ட 110 சிட்டிஸ் நேஷன் வைடு இவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டைட்டனோட பிஸ்னஸ் அப்டேட். ஆக்சுவலாக இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 அந்த ரேஞ்சில் இருக்குது. 90 times ப்ரைஸ் டு earnings இருக்குது. ஸோ இந்த டைமில் இதெல்லாம் வைக்க முடியாது. ஒரு ஷார்ட் டேமுக்கு பை பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது வாங்கிட்டு ஒரு ஷார்ட் டேமில் செல் பண்ணதுக்கு இந்த ஷேரை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிவிடன் 11 ரூபா கிடைக்கும். அது டைட்டனை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கில் ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேர்லைல் குரூப் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோல்ட்மேன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக்கை இப்போ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது கேர்லைல் குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து 1.98% ஸ்டேக் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 59.4 crore ஈக்விட்டி ஷேர் விற்றுருக்காங்க. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24.27 அந்த ரேஞ்சில் பிளாக் டீல் நடந்திருக்கு. குறிப்பாட்டு இவங்க கேர்லைல் குரூப்பும் விற்றுருக்காங்க. கேர்லைல் குரூப்புக்கிட்ட 8% மேலே ஸ்டேக் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ பேஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களும் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேர்லைல் குரூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6441 கோடி ஒர்த்துள்ள ஷேரை விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிஏ பேஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9.11% ஸ்டேக் வந்து வச்சுருந்தாங்க இந்த ஏப்ரலில். ஸோ அவங்களும் ஸ்டேக் விற்றுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் தான் ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36.92 crore ஷேர் வாங்கியிருக்காங்க. 1.23% ஸ்டேக்கு. ஸோ 24.26 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. ஒர்த்து பார்த்தீங்கன்னா 895 கோடி. ஸோ மிச்சம் இருக்கிறது யார் வாங்கினாங்கன்னு தெரில. இது வந்து எஸ் பேங்கில் பிளாக் டீல் நடந்திருக்கு. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் 24.95 rupees அந்த ரேஞ்சில் இருந்து. இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ எஸ் பேங்க் 20 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு யாரும் வாங்காதீங்க. இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 536 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 557 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 3.76% டிக்ளைன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். டோட்டல் ரெவன்யூ 4069 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 4023 கோடி. 1.14% டிக்ளைன். இது க்ரோத் காமிச்சிருக்கு. ஒரு மார்ஜினல் க்ரோத் ரெவன்யூவில் காமிச்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எபிட்டா பார்த்தீங்கன்னா 785 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 1.7% வந்து கீழே தான் விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 50 பேசிஸ் பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 19.4% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிடன் பார்த்தீங்கன்னா 73 ரூபா 50 பெர் ஷேர் கொடுக்குறாங்க. 73 ரூபா 50 ஒரு ஷேரு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,90,000 லேக், அதாவது 27.9 lakh அவுட்லெட்ஸ் வந்து டைரக்ட்லி அவங்க கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2000 ரூரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக புதுசாட்டு 2000 ரூரல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பாஸ்ட் 1 இயரில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்க நிறைய செக்மெண்ட்ஸில் க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாட்டு
இந்த ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாட்டு இருக்கிறதுனால உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினில் அடி வாங்க சான்சஸ் அதிகமாட்டு இருக்குது. அதனால தான் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4730 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு க்ளோசிங்கில். ஸோ 73 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ஸில் இந்த ஸ்டாக்லாம் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. நம்ம வந்து அப்படி வாங்கிறதுக்கு ஆசை இருந்ததுன்னா ஐடிசி வாங்கி வச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கை வைக்காமல் இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு எஸ்ஜேவிஎன் கம்பெனியோட வராங்க. கிட்டத்தட்ட 460 மெகாவாட் ரினோபிள் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். இது டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட அந்த ஷேர் எல்லாமே 450 அந்த ரேஞ்செலாம் தாண்டி டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வாங்கினதில் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா அது இந்த ஸ்டாக்கை சொல்லலாம் டாடா குரூப். இது வந்து டாடா பவரில் வந்து அப்டேட்டு. எஸ்ஜேவிஎன் கூட ஒரு 460 மெகாவாட் ரினோபிள் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லாம் வராங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஆண்டனு சக்கரபோர்த்தியை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்ட் டைம் சேர்மனாட்டு. நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்எஸ்சியில் வந்து அப்டேட்டு. என்எஸ்சியோட போர்ட் பார்த்தீங்கன்னா 4:1 போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஷேருக்கு 90 ரூபா டிவிடெண்டும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்எஸ்சியில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து அவங்களோட போர்டு தான் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 4:1 போனஸு ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு 90 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக இந்த டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் கன்வர்ஷன் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட 99.8% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தோட நம்பிக்கை தன்மை தான். ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ் வந்து டாடா குழுமத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அதை தான் உணர்த்துது. ஆக்சுவலாக பெரிய இன்வெஸ்டர்ஸ் குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, வேன்கார்டு, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலி, பிளாக் ராக், ஐசிசி ப்ரூடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நார்ஜஸ் பேங்க், இவங்க எல்லாமே இதில் கீ ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த குழுமத்தோட முடிவுக்கு ஃபேவராக தான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 28% கீழே விழுந்திருக்கு. 157 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 217 கோடி பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. 10 ரூபா 5 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 8 ரூபா 40 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஆட்டு 1 ரூபா 65 பைசா ஸ்பெஷல் டிவிடெண்ட். டோட்டல் ஆட்டு 10 ரூபா 5 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1301 கோடியாட்டு இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 1402 கோடி. ரெவன்யூவும் 7% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1085 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஐபிஓ வரும்போது நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்னு சொல்லலாம். என்னென்னா எல்லாருமே போட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த லாட் வந்து செலக்ட் ஆகலாம், நிறைய பேருக்கு செலக்ட் ஆச்சு. செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு லாட்ரி சீட் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்ஷன் கொஞ்சம் நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஷேர் ப்ரைஸில் ஒரு கரெக்ஷன் நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம அந்த ஷேரில் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து வேரன் கெவின் ஹாரிஸை வந்து சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா September 9, 2024 ஆக்சுவலாக 6 மந்த்ஸுக்கு எஃபெக்டில் இருப்பார். ஸோ இப்போ இனி அவர் வந்து March 8, 2028 வரைக்கும் அவர் எஃபெக்டில் இருப்பார் அப்படிங்கிற அப்டேட்டை வந்திருக்கு. ஏன்னா அவரோட டேர்ம் வந்து இன்னும் 3 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரன் கெவின் ஹாரிஸை சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக டைட்டனோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தாட்டு போயிடுச்சு. ஏன்னா அது வேறு வழி இல்லை, ஏன்னா உங்களோட செக்மெண்ட் வைஸ் பார்த்ததுனால அது கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ மற்றபடி எல்லாமே டீட்டெயில்ஸாக ஷார்ட்டாட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.